கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நேசிக்கப்பட்டவர்களே, மற்றொரு புதிய நாளை காணச் செய்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வழிகளை நாம் ஏறெடுப்போமாக. விசேஷமாக இந்த ஜூன் மாதம் 18வது நாளின் இந்த அதிகாலை வேளையிலே கூட இந்நாளிற்கான வாக்குத்தத்த வசனம், அது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றார் என்பதே. ஆமேன். கர்த்தருக்குள் நேசிக்கப்பட்டவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. அவர் தம் விண்ணப்பங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்து அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். இப்படி நம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த நாளின் காலை தொடங்கி இந்த நாளிலே கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள், கர்த்தர் கொடுக்கிற வேலை ஸ்தலங்கள் என்று ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஸ்டே காட் பிளஸ் யூ ஆல்.